இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து போட்டியிட்ட 2021 சட்டமன்ற தேர்தலுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற 5 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோந்தாங்க மற்றும் அவங்க பெற்ற வாக்குகள் என்ன. இது வந்து திமுக மற்ற இது கிடையாது, ஏடிஎம்கே கூட்டணி மட்டும் அவங்க வெற்றி பெற்றதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பார்த்தோம். இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியில் பிஜேபி, ஏடிஎம்கே 2 பேரும் இணைந்து வாங்கிய ஓட்டு எத்தனை, அந்த அடிப்படையில் 2021 நடந்த தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். அதிமுக கூட்டணியினுடைய முடிவுகள். முதலாவது நம்ம பார்க்குறப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி முதல் இடத்துல இருக்குது. வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் அவங்க வாங்கிய ஓட்டு 98,282 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.20% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கதா நம்ம பார்க்குறோம், முதல் இடத்துல இருக்காங்க. அதிமுக கூட்டணி வந்து 2021 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2வது தொகுதியாக நம்ம பார்க்க இருப்பது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக நம்ம பார்க்கணுன்னா நம்ம திமுகவை இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். இது ஒன்லி அதிமுக கூட்டணியை மட்டும் பார்க்குறோம். திருநெல்வேலியில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியில் 2வது இருக்கிறது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2021 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகளை பார்க்கணுன்னா 2வது இடத்துல இருக்காங்க. அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கு 2021 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில். அதிமுக பெற்ற வாக்குகளை நம்ம பார்க்கணுன்னா KJC ஜெரால்ட் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க அதிமுக சார்பாக. அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்த ஓட்டு தான் 36,976 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடைசியாக அடுத்தது 3வது நம்ம பார்க்க இருப்பது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். வேட்பாளராக இருந்தவங்க இசைக்கு சுப்பையா அவங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதியில் 3வது சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக இசைக்கு சுப்பையா அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்றது மாத்திரமா அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 85,211 ஓட்டு வாங்கி 47.96% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து முதல் இடத்துல இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்க நான் பார்க்குறோம். 2வது இடத்துல திமுக இருக்குது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றதாக பார்க்குறோம். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. 3வது பார்த்துட்டோம். 4வது நம்ம பார்க்க இருப்பது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதியில் ஒன்றாகும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. 2021 நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 2வது இடத்துல இருக்குது அதிமுக. அதிமுக 2வது இடத்துல இருக்குது. என் கணேசராஜா அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 59,416 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி சார்பாக அதிமுக சார்பாக போட்டியிட்டிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 2021 59,416 ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடைசியாக பார்க்குறது 5வது சட்டமன்ற தொகுதியாக இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 5வது சட்டமன்ற தொகுதி தான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2வது இடத்துல இருக்குது அதிமுக. முதல் இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2வது இடத்துல இருக்குது அதிமுக. IS இன்பதுரை அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க அதிமுக கூட்டணி சார்பாக. அதிமுக சார்பாக 76,406 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.99% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 5 சட்டமன்ற தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். 3 சட்டமன்ற தொகுதியில் திருநெல்வேலி வந்து அதிமுக கூட்டணி வெற்றி. அடுத்ததாக அம்பாசமுத்திரத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி 2. அடுத்ததாக 2 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கு.
அதாவது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலையும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலையும் இப்போ வந்து 5 தொகுதியில் 2 தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 3ல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறத நான் பார்க்குறோம். அதில் 2 திமுக, 1 வந்து காங்கிரஸ் இருக்குது. ஆக மொத்தத்தில் இப்போ வந்து 2ல் 1ல் பிஜேபி, 1ல் ஏடிஎம்கே. திமுக கூட்டணி 3 இடம், 5ல் 3 இடம் திமுக கூட்டணி. 2021 நடந்த திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் 2 இடத்துல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம்.